ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட நாளையோட லெவல்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது 24th February 2026ஓட நிஃப்டியோட லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து R0, R1, R2 நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பிஇபிக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு S0, S1, S2 அதாவது இந்த டாட்டட் லைன்ஸில் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன்ஸு. அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸு. நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது பற்றி எதாவது பேசுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பிஇபி லெவல்ஸ் இந்த இண்டிகேட்டர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் க்ளோஸிங்கை வச்சு இது வந்து இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு நியரஸ்ட் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்து அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிக்கு மேலே சஸ்டெயினாக இருந்தால் R0 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அடுத்தடுத்த டார்கெட் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் எங்கேயே ரிஜெக்ஷன் வச்சதுன்னா அதுக்கு அப்படியே தான் கீழே பிஇபிக்கு வர வரைக்கும் பாசிபிள். அதுக்கு கீழே சஸ்டெயின் இருந்ததுன்னா S0, S1 அடுத்தடுத்த டார்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதை பற்றி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிபிக்கு மேலே சஸ்டெயின் இருந்தால் அப் ட்ரெண்ட் ஆகும், பிபிக்கு கீழே சஸ்டெயினாக இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் நாளையோட லெவல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,704 தான். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போஸ் இங்கே எங்கேயா நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா இதே லெவல்ஸ் தான் 25,646 வந்து ஒரு சப்போர்ட்டு பிபி லெவலு, 25,719 ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,775 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 25,842 லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. இப்போ கீழே சப்போர்ட் லெவல் எது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 25,550 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 25,518 செகண்ட் சப்போர்ட்டு, 25,471 தேர்ட் சப்போர்ட்டு. இது வந்து ஒரு லெவலையும் வந்து பிரேக் ஆகி கீழே வரப்போ அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுக்கும். இப்போ மார்க்கெட் எங்கேயா ரிவர்சல் ஆகுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு சப்போர்ட்டில் இதேமாதிரி விற்க வச்சதுன்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அர்த்தம். இருக்கிறதுல நம்மளுக்கு பெஸ்ட்டு என்ட்ரி ரிவர்சல் எங்கே எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போகுது. எப்போ டவுன் ட்ரெண்டு சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு எண்ட் பாயிண்டில் வந்து ரிவர்சல் கிடைக்கும், அது எப்படின்னா இந்த R2ல தான் வந்து கிடைக்கும். R2ல ரிஜெக்ஷன் எடுக்கல மார்க்கெட் வந்து R2லேருந்து S1 வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். S1 ஆர் S2, S0 இது வரைக்கும் பிபி லெவலில் வந்தாலுமே ஹியூஜ் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் ரேர் டேஸாக வந்து நடக்கும். அதேமாரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே போகுது, ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ஷன், ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா பை அட் டிப் ப்ரைஸ் சொல்லுவாங்க. கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து ப்ரீமியம், அதாவது டிப் இருக்கிறதுல லோவஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது தான் பார்த்தீங்கன்னா பை அட் டிப் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரி டெய்லியும் வீடியோ வந்து போகணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது லெவல்ஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங்கும் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். லைவாக வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அதெல்லாம் வந்து லைவாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.